இல்ல அப்போ எடப்பாடிக்கு வந்து ஆட்சிக்கு வரலனாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் பொதுச் செயலாளர் இருக்கணும்ன்றதுதான் அவருடைய நோக்கமா? கடைசி வரைக்கும் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும். ஒன்று, அஇஅதிமுகவின் பல்லாயிரம் கோடி சொத்துக்களை நிர்வகிக்க வேண்டும். இரண்டு, இதில் அதிமுகவை பலவீனப்படுத்தாமல் போனால் ஒருவேளை அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ சிபிஐயோ வழக்குகளை தீவிரப்படுத்தக்கூடும், அதற்கு அஞ்சி இருக்கலாம். மூன்று, இது எல்லாமே அப்போ அதிமுகவுக்கு எப்படி பலவீனப்பட்டாலும் அதிமுகவுக்கு ஒரு 15-20% ஓட்டு இருக்குல்ல. இரண்டாவது பெரிய கட்சி ஆசான்டேட் அதிமுக தானே. அப்ப அந்த 20% ஓட்டு போதும். அது 30ஆவோ 40ஆவோ மாறிட்டுனா பாஜகவுக்கு சிக்கல். அந்த 20 நீ 20ஆவே வச்சுக்க. நான் எப்படியாவது தேர்தல் கமிஷனுடைய துணையோடு, தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு, எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷினோட உதவியோடு, மற்ற கட்சிகளை எல்லாம் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பிளந்து பாமகவை ரெண்டாக்கி மற்றவங்களை இது பண்ணி அப்படி இப்படி பண்ணி நான் என் வாக்க கொஞ்சம் ஏத்தி காட்டிக்கிறேன். ஒரு 10ல இருந்து ஒரு 15 வரை கொண்டு வந்து காட்டிடுறேன். 15-20 வரை கொண்டு வந்து காட்டிட்டேன்னா நீ ஒரு 20 நான் ஒரு 20 சமமா கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம். நிப்பாட்டிட்டா பீகார்ல நிதிஷும் பாஜகவும் கூட்டணி மாதிரி, சிவசேனாவும் பாஜகவும் கூட்டணி வச்ச மாதிரி, தமிழ்நாட்டுல அன்னைக்கு நான் உங்க கூட கூட்டணி வச்சுட்டு நீ 20%, நான் 20%, 40%, ஆட்சி பாஜக உடையது. அதுக்கு அடுத்த தேர்தல்ல நீ வெறும் 2%க்கு போயிருவ, நான் 30-40% வந்துருவேன். முடிஞ்சு போச்சு. இதுதான் பாஜகவுடைய கணக்கு. ஸ்கிரீன் பிளே மாதிரி இருக்கு சார். ஸ்கிரீன் பிளே தாங்க. நீங்க மின்னம்பலத்துல இந்த வீடியோ பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இது பாருங்க. இதை நான் முதல்ல இருந்து நான் இதைத்தான் சொல்லிட்டு வரேன். 2029 தேர்தலில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்றால் இது நடக்கும். 2029 தேர்தலில் மிக பெரும் ஒரு புரட்சி ஏற்பட்டு தேர்தல் ஆணைய தில்லுமுள்ளுகளை எல்லாம் தாண்டி மக்கள் அபரிமிதமான வாக்குகளை எந்த தில்லுமுள்ளு பண்ணாலும் பாஜகவை ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் உருவானால் மட்டும்தான் இது தடுக்கப்படும். இல்லைன்னா இது நோக்கி இன்னைக்கு பெரும்பான்மை இல்லைங்க. பட் வேற யார் பெரிய கட்சி, வேற யாருக்கு பெரும்பான்மை இருக்குது? அப்ப எல்லாருமே வந்து ஏதோ இடத்துல ஓகே. இப்ப எல்லாருமே நீங்க சந்திரபாபுல இருந்து அத்தனை பேரும் பாஜக பலவீனப்படணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அது பலவீனப்படுகிறதா அப்படின்னா இல்ல. ஏன்னா தேர்தல் ஆணையம் கையில் இருக்கிறது. நம்ம தான் பார்த்துட்டோமே, வாக்கை திருடி ஒருவர் வென்றால் என்ன பண்றது?